அனைவருக்கும் வணக்கம் गाइस. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேவி கடல் படையிலேருந்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு ட்ரேடு கேட்டகரிக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு போன முறை ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சென்ட்ரு நம்மளோட அட்மிட் கார்டில் டவுன்லோட் பண்ணுற டைமில் வந்து எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் எக்ஸாம் தேதி அறிவிக்கிறோன்றது ஒரு ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வரப்போகுது, நேவியோட ஆல் டிக்கெட் வரப்போகுதுன்னு தகவல் கொடுத்துருந்தேன். அதே போல் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு 12:09 இருப்பீங்க. இந்த 12:09 அன்றைக்கி டைமிங்கில் கரெக்டாக மதியம் அளவில் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உங்களுடைய ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கோடு நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நான் உங்கள் டேரெக்டாக லைவ் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நீங்கள் அப்லோட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லி புரியுது கரெக்டாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் கிளியர் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் 29ஆம் உங்களோட ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 27ஆம் 29ஆம் வரைக்கும் எக்ஸாம் நடக்குது அப்படின்றத ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் 27 29ஆம் வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. கிட்டத்தட்ட 3 நாள். இந்த 3 நாளுமே வந்து 3 பேட்சை கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எந்த பேட்சுன்றது தெளிவாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டது ரிஜிஸ்டர் நம்பர், அந்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு லாக்இன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது. ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதில் தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய இமெயில் ஐடி இல்லாத பட்சத்தில் உங்களோட ஃபோன் நம்பர், அப்ளிகேஷன் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு. நீங்கள் நெட் சென்டரில் சரி, நீங்களே ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட ஃபில் பண்ணாலும் உங்களுடைய ஐடி நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டும் கரெக்டாக வாங்கி வச்சுக்கிறது மிகப்பெரிய நல்லது. நேற்று வரைக்கும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகலை, டைமிங்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டைமிங் ஜஸ்ட் இப்போது ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேவிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், உங்கள் அகாடமியில் யாருன்னா அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க. ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. அதனால் நெட்வொர்க் ஈஸியாக இருக்கும் போதே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல் டிக்கெட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு ஜஸ்ட்டு சூப்பர் பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கான்றதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி, நீங்கள் அந்த இமேஜில் என்ன கேப்சா தெரியுதோ அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு லாக்இன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ள ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நான் முன்னாடியே நான் லாக்இன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். YMTA KS டாலர் சிம்பிள். சரிங்களா? இந்த டாலர் சிம்பிள் லோடிங் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேப்சர் தப்புன்னு வந்துச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். MCZHKM ஜஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து குரூப் சிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க எம்டிஎஸ் கேட்டகரிக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் வேவ் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட மொத்த டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அப்படியே க்ரீன் சிக்னலில் டவுன்லோட் அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகணுன்னே ஜஸ்ட்டு உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோவில் அது தெரிய வேணாம், அதனால் அது மினிமைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுடைய எக்ஸாம் சென்ட்ரு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் டைமிங்கு A to Z தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் ஷிஃப்ட்டு
தேதி எப்போ 27/11/2024 அன்றைக்கி எக்ஸாம் டேட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். கேட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3:30க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4:45 ஸ்டார்ட் ஆகி 6:15 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். அதனால் நீங்கள் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் சென்டரில் உள்ளே உட்காரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஷெட்யூல் ஆகிடும். சரிங்களா? வாய்ப்புன்றது ஒரு முறை தான், கரெக்டாக எல்லோரும் பயன்படுத்திங்க. அடுத்த முறை கிடைக்கிறது ரொம்ப ரேர். சரிங்களா? இந்த நேவிக்குள்ளே போகிறது, அதுவும் எம்டிஎஸ் கேட்டகிரி ட்ரேட் கேட்டகிரி விடுறது ரொம்ப ரொம்ப ரேரு. கண்டிப்பாக இந்த 2024 வர வாய்ப்பை கரெக்டாக எல்லோரும் பயன்படுத்திங்க. அடுத்த ஷெட்யூல் இந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் மேலும் ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா 2024 பல துறையில் வேக்கன்சி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்மளோட சேனலில் அப்பப்போ ஒரு நாளைக்கு 2 வீடியோ பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கேன். அட்மிட் கார்டு வர தகவலும் ப்ளஸ் வந்து புது புது நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதனால் கரெக்டாக பயன்படுத்திட்டு கரெக்டாக உங்களுடைய லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணுறதை பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கை நான் கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்க. நேவிக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு டவுன்லோட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் கொடுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வந்து நம்மளோட வீடியோ யாராருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.